summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. Hotstar Specials உப்பு புளி காரம் now streaming on Disney Plus Hotstar. 4 வயது சிறுவன் அவங்க தாயாரே அடித்து கொடுமைப்படுத்தி பக்கெட்டில் தண்ணி ஊற்றி முக்கி கொண்டு எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க. இப்படிலாம் கூட கொடூரமான மக்கள் இருக்காங்க. அவங்க அம்மாவே இப்படி பண்ணுவாங்கன்னு அந்த குழந்தை கூட நினச்சிருக்கேன். இறந்த உடனே அவங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அதை ஃபோட்டோலாம் எடுக்கிறது உண்டு. இப்போ இந்த காயம் இருந்தது நான் பார்த்தேன், இதில் ஏதோ சந்தேகம் இருக்கு. எறும்பு கடிக்காங்க, ஈரப்பதம் என் உடம்புல எந்த பகுதியெல்லாம் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து கடிக்கும். குறிப்பாக வந்து ஆணுறுப்போ பெண்ணுறுப்போ அந்த அந்த பகுதியில் தான் நிறைய ஈரப்பதம் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் நிறைய எறும்பு வந்து கடிக்கிறதுனால அந்த இடம் சிராய்ப்பு காயம் மாதிரி தெரியும். இது எங்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் உண்டு பண்ணோம்னா பெண்கள் பிரேத பரிசோதனை பண்ணும்போது வேற நபரால் உண்டாக்கி இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம். இறந்தது உடனே நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க, கை கால்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு விரைச்சம். இறந்த உடனே 2 மணி நேரத்தில் ஆரம்பித்து 12 மணி நேரத்துக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்த 12 ஹவர்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக மெயின்டைன் ஆகுது. அடுத்த 12 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுது. ஸோ இந்த ஸ்டேஜஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டைம் கால்குலேஷன். இல்லை, இது ஒரு மெத்தட். ஓகே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த உடல் எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சா உடற்கூறாய்வு அங்கேயே நடக்குது. இப்போ இதில் என்னெல்லாம் எடுக்க முடியும்? 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஸ்கெலிட்டனைசேஷன் ஸ்டேஜ் வந்துடும் 1 இயரில். டிஎன்ஏவை பிரித்து இவர் தான் இறந்தவர் இவர் தான் அப்படின்றதுக்காக நம்ம லேபுக்கு அனுப்பிச்சோம்னா அவங்க சொந்தக்காரங்களோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு இவர் தானே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே பாடியை 5 வருஷம் கழிச்சு நோண்டிங்கன்னா சின்ன ஒரு முடியோ ஒரு நகமோ ஒரு சின்ன சதையோ இது கூட ஒரு எவிடன்ஸாக இருக்கும்னா இது மாதிரி என்னெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறது உண்டு சார்? நீங்கள் சொல்கிறது வந்து பயாலஜிக்கல் எவிடன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து டிஎன்ஏ மெட்டீரியலுக்காக இருக்குது. இது முக்கியமாக அந்த ரேப் விக்டிம்ஸ் இவங்ககிட்ட இருந்து தான் இருக்குது. அந்த பிறப்புறுப்பை சுற்றி அந்த அசைலண்டோட முடிகள் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஒருத்தரா இல்லை எத்தனை பேர் எல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதில் எத்தனை ஒரு ரத்தத்தினுடைய ஒரு துளி கீழே இருந்தது அப்படின்னா அது எவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்தது, இது ஆணா பெண்ணா, அந்த ரத்தத்தினுடைய வகை என்ன, எப்படின்னு பல விஷயங்களை ஒரே ஒரு டிராப் ரத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கும். இவ்வளவு கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னா தப்பிக்க முடியாது. எவிடன்ஸ் இல்லாமல் யாராலையும் தப்பு பண்ணவே முடியாது. அந்த எவிடன்ஸ் மறைக்கப்படலாம் இல்லை அழிக்கப்படலாமே தவிர. நம்ம கூட சட்டம் சார்ந்த மருத்துவர் டாக்டர் நாகேந்திரகுமார் அவர்கள் இருக்காரு. 6000த்திற்கும் மேற்பட்ட உடற்கூறு ஆய்வனை செஞ்சிருக்கார். இதுல ரகசியம் காக்கப்பட வேண்டிய விஷயங்களை தவிர்த்து தான் மீதி விஷயங்கள் நம்ம பேசுறதா இருக்கோம். வணக்கம். வணக்கம். ஸோ மோர் தென் ஒரு 13 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய அட்டாப்சி நீங்கள் பண்ணும்போது சிலது நமக்கே என்னடா இப்படியெல்லாம் கூட உண்டா அப்படின்னு எண்ணங்கள் வருவோம் இல்லையா? அந்த மாதிரி பார்த்த நிகழ்வுகள் அப்படின்றது என்ன? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தின சில நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஐடென்டிட்டியெல்லாம் யாரும் ரிவீல் பண்ண முடியாது. 4 வயது சிறுவன் அவங்க தாயாரே அவனை அடித்து கொன்று பக்கெட்டில் முக்கி அடித்து கொடுமைப்படுத்தி பக்கெட்டில் தண்ணி ஊற்றி முக்கி கொன்று எடுத்துகிட்டு போய் புதைச்சிட்டாங்க. அது ரொம்ப கொடுமையான அந்த கேஸ் அட்டாப்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட இருந்த போலீஸ் அஃபீஷியல்ஸு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்படிலாம் கூட கொடூரமான மக்கள் இருக்காங்க. அவங்க அம்மாவே இப்படி பண்ணுவாங்கன்னு அந்த குழந்தை கூட நினச்சிருக்காது. அப்படி நடந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பெண் குழந்தையும் பண்ணதையும் நான் அட்டாப்சி பண்ணியிருக்கேன். அந்த முக்கியமாக அவங்க லவ்டு ஒன்ஸே அந்த மாதிரி பண்ணும்போது தான் இப்போ குழந்தைங்க தான் இருக்கிறதுலே நமக்கு ஹெல்ப்லெஸ் பீப்புள். அவங்கள நம்ம எது பண்ணாலும் அவங்களால எதிர்வினை ஆற்றவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் பீப்புளை போயிட்டு அவங்களோட லவ்டு ஒன்ஸே வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அம்மா, எஸ்பெஷலி அம்மா அப்பாவே இப்படி பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். ஈவன் நம்ம நிறைய கொடூரமான கொலைகள்லாம் கூட பார்த்துருக்கோம். அதில் கூட அந்த அளவுக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இதுதான் ரொம்ப ஒரு சில கேசஸில் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் இறந்து ஒரு 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. சில கேசஸில் ஒரு 6 மாதத்துக்கு முந்தைய உடல்களை எல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து அதை வந்து அதே ஸ்பாட்லாம் வச்சு என்னன்றது பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ இதில் வந்து எப்படி ஒரு அக்யூரசி, டைம் ஆர் காஸ் ஆஃப் டெத் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? அக்யூரசி வந்து ரொம்ப நேரோ டவுனாக கொடுக்க முடியாது. அந்த டைம் ரேஞ்சாக தான் தர முடியும். ஓகே, இந்த டைம் டிலே ஆக அந்த ரேஞ்ச் வைடன் ஆகிட்டே போகும். ரொம்ப தோராயமான ஒரு வயதை தான் சொல்ல முடியும். அந்த டைமை தான் சொல்ல முடியும். இப்போ இறந்து 2 மணி நேரம் தான் இருக்குது, இல்லை 3 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். 12 மணி நேரம், 24 மணி நேரம், 48 மணி நேரம் வரைக்கும் நம்ம நேரோ டவுன் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா தோராயமாக, ரொம்ப தோராயமான அளவு. அந்த நேரத்தை நாங்கள் எப்படி கணக்கிடுறோன்னா, அது டிபெண்டிங் அப்பான்ஸ் அந்த உடம்புல அந்த அழுகல் சேஞ்சர்ஸ் உண்டாகும் இல்லையா? அந்த சேஞ்ச் வந்து ஒவ்வொரு
குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் வந்து உடம்புல மாறுதல்கள் ஏற்படும். அந்த மாறுதல்கள் எந்தெந்த விதமான மாறுதல்கள் உடம்புல வந்திருக்கோ அதை வச்சு நம்ம அந்த ஏஜுக்கு கணக்கிடுறோம். ஸோ அந்த டைம் அப்படின்றது ஒரு 48 மணி நேரமா 24 மணி நேரமான்றது இதன் அடிப்படையில். ஃபார் எக்ஸாம்பிள் மரண விரைப்புன்னு ஒன்று சொல்லுவோம், ரைகர் மார்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இறந்தது உடனே நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, கை கால்லாம் ஸ்ட்ரைட்டாக ஒரு விரைச்ச மாதிரி, அது பேர் மரண விரைப்பு. அது வந்து முதல்ல இறந்த உடனே 2 மணி நேரத்தில் ஆரம்பித்து 12 மணி நேரத்துக்குள்ளே உடம்பு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். ஃபுல்லாக ஒரு எல்லா மசில்ஸ் அண்டு ஜாயின்ஸ்லேயும் வந்துடும். அதுக்கு அடுத்த 12 ஹவர்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும். அப்படியே அடுத்த 12 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். அதாவது தலையிலேருந்து கால் வரைக்கும் காணாமல் கொஞ்சம் கொஞ்சம், முதல்ல தலையில் காணாமல் போகும், அப்புறம் கை, அதுக்கப்புறம் வயிறு, அதுக்கப்புறம் கால், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதை வச்சு நம்ம அந்த டைம் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டைம் கால்குலேஷன். இல்லை, இது ஒரு மெத்தட். ஓகே. இந்த மாதிரி நிறைய இருக்குது. பாடி டெம்பரேச்சர் வச்சு பண்ணுறது நிறைய. ஒருத்தர் இறந்த உடனே அவங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ அதை ஃபோட்டோலாம் எடுக்கிறது உண்டு. எடுத்த உடனே அப்போ இந்த காயம் இருந்தது நான் பார்த்தேன், இதில் ஏதோ சந்தேகம் இருக்கு, ஆனால் இதை வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சம்திங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இந்த காயத்துக்கும் இதெல்லாம் என்ன அடிப்படையில் சொல்லப்படுறது? இந்த காயங்கள்லாம் பெரும்பாலும் அந்த மாதிரி நிறைய பேரால் மிஸ்டேக்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய காயங்கள் என்னென்னா எறும்பு கடி காயங்கள். ஓகே. அது வந்து பெரும்பாலும் போஸ்ட்மார்ட்டம் இன்ஜுரிஸாக தான் இருக்கும். அதாவது இறந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம மேலேயும் நம்மளும் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் எறும்புலாம் வந்து கடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறதுனால அதை தட்டி விட்டுருவோம். சரிங்களா? இப்போ இறந்த உடல் வந்து எறும்பு கடிக்கும்போது அதை தட்டி விட முடியாது இல்லையா? முக்கியமாக அது எந்த மாதிரியான இடத்துலலாம் எறும்புகள் வந்து கடிக்கும் அப்படின்னா, மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் என் உடம்புல எந்த பகுதியில் அதிகமாக இருக்குமோ அங்கெல்லாம் வந்து கடிக்கும். அது எங்கன்னா அந்த மடிப்புகள், கழுத்து, அக்குள், அப்புறம் இந்த இது காவட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த கிராயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடம், அப்புறம் பட்டக்ஸ் ரீஜனில் அங்கே இருக்க ஃபோல்டு, இந்த மாதிரி எல்லா மடிப்புகள்லேயும் வந்து இந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அங்கே தான் நிறைய எறும்புகள் வந்து கடிக்கும். ஒரே நேரத்தில் நிறைய எறும்பு வந்து கடிக்கிறதுனால அந்த இடம் சிராய்ப்பு காயம் மாதிரி தெரியும். ஓகே. அதை தான் நிறைய பேர் காயங்கள் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை. குறிப்பாக வந்து ஆணுறுப்போ பெண்ணுறுப்போ அந்த இடம், அந்த பகுதியில் தான் நிறைய ஈரப்பதம் இருக்கிறதுனால பெரும்பாலான அந்த அந்த எறும்பு கடி காயங்கள் அங்கே தான் இருக்கும். இது எங்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் உண்டு பண்ணோன்னா, ஃபீமேலுக்கு, அதாவது பெண்கள் மரணிக்கும் போது அவங்கள பிரேத பரிசோதனை பண்ணும்போது அந்த இடத்துல இந்த காயங்கள், இந்த எறும்பு கடி காயங்கள் இருக்கும்போது இது வந்து வேறு நபரால் உண்டாக்கியிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் அந்த உறவினர்களுக்கு ஏற்படும். இதை நாங்கள் வந்து ஆண்ட்பைட் மார்க்ஸ்ன்னு சின்னதாக ஒரு வெளிப்புற காயங்களில் சின்னதாக ஒரு மென்ஷன் மட்டும் பண்ணுவோம், இந்த ஏரியாவில் இருந்துச்சு அப்படின்ட்டு. காயங்களில் இருக்காது. இறப்பிற்கு முன் ஏற்பட்ட காயங்கள்னு நிறைய மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதில் இந்த காயங்களை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். அதனால நாங்கள் மறைச்சிட்டதா நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஸோ இந்த புரிதல் இல்லாதனால இது வந்து இதில் மறைக்கப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த காயம் வந்து இறப்பிற்கான காரணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது யாருக்கு வேணால் வரலாம் இல்லையா? இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த உடல் எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த உடல்ல இருந்து உடற்கூறாய்வு அங்கேயே நடக்குது. ஏன்னா ரொம்பவுமே அழுகின நிலையில் இருக்கின்றனால இப்போ இதில் என்னெல்லாம் எடுக்க முடியும் சார்? இப்போ 1 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஸ்கெலிட்டனைசேஷன் ஸ்டேஜ் வந்துடும் 1 இயரில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது தசைகள் இல்லை தோல், அந்த மாதிரி எந்த டிஷ்யூ, மென் திசுக்கள் எதுவும் இருக்காது. வெறும் எலும்பு மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த எலும்பை வச்சு அந்த எலும்பில் ஏதாவது காயங்கள், வெட்டு காயங்களோ இல்லை முறிவோ ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம இதனால தான் இறந்துருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கரெக்டாக இதனால தான் அப்படின்றது இல்லை, அது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஓகே. எந்த காயமே கண்டுபிடிக்க முடியாததுக்கு அது இது இருக்குது, இதனால் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் அந்த போன்ஸ்லேருந்து நம்ம டிஎன்ஏ ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஎன்ஏவை பிரித்து இவர் தான் இறந்தவர், இவர் தான் அப்படின்றதுக்காக நம்ம லேபுக்கு அனுப்பிச்சோம்னா அவங்க சொந்தக்காரங்களோட டிஎன்ஏவோட ஒப்பிட்டு இவர் தானே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் அதில் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அந்த 1 இயர்னு சொல்கிறீங்க இல்லையா, 1 இயரில் ஸ்கெலிட்டனைசேஷன் ஆகிடுது. நீங்கள் அதே பாடியை 5 வருஷம் கழிச்சு நோண்டிங்கன்னா அதே ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ நம்ம 5 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது என்ன சொல்லுவோம், இவர் 1லேருந்து 5 வருஷம் ஆயிருக்கலாம் இவர் இறந்து அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த ரேஞ்ச் வைடன் ஆகிட்டே போகும். ஓகே. அதன் அடிப்படையில் சொல்கிறது தான். இப்போ ஒரு பாடியில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முடியோ ஒரு நகமோ ஒரு சின்ன சதையோ இது கூட ஒரு எவிடன்ஸாக இருக்கும்னா எந்த மாதிரி இது மாதிரி என்னெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறது உண்டு சார் பாடியில்? முக்கியமாக இந்த நீங்கள் சொல்கிற வந்து பயாலஜிக்கல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து டிஎன்ஏ மெட்டீரியலுக்காக எடுக்கிறது. இது முக்கியமாக அந்த ரேப் விக்டிம்ஸ் இவங்க கிட்ட இருந்து தான் எடுப்போம். இந்த நகை யூஸ்வலாக அந்த ரேப் விக்டிம்ஸோட நகக்கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசைலண்ட் இருக்காங்க இல்லையா, எதிராளி, அவங்கள பூர்வது மூலம் இப்போ புரண்டுவாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்க கிட்டேருந்து சில எவிடன்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. லொக்கார்ட்ஸ் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்குது. லொக்கார்ட்ன்றவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் ஒரு பிரின்சிபிள் சொல்கிறாரு. என்னென்னா, 2 வெவ்வேறு விதமான ஆப்ஜெக்ட்
ஒரு கான்டாக்டில் வருதுன்னா தேர் வில் பி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அமாங் தெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ரோடு ஆக்சிடெண்ட்டில் கூட இதை பார்க்கலாம். இப்போ நம்ம போய் நம்ம 2 வீலர் எடுத்துகிட்டு போய் ஒரு ஆட்டோவில் இடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட 2 வீலரோட பெயிண்ட் ஆட்டோலையும் ஆட்டோவோட எல்லோ பெயிண்ட் நம்ம 2 வீலர்லையும் ஒட்டிக்கும். இப்போ இந்த 2 வெஹிக்கிள் வந்து முட்டி இருக்குது அப்படின்றது இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த எவிடன்ஸ், இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த மெட்டீரியல். இந்த 2 இது ரெண்டையும் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்டோ இது கூட முட்டி இருக்குதுன்றதை நம்மளால் சயின்டிஃபிக்காக சொல்லிட முடியும். ஏன்னா எவிடன்ஸ் இருக்குது, இது இவனோடது இவங்ககிட்ட இருக்குது, இவனோட மெட்டீரியல் இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு விக்டிமை நம்ம ரேப் விக்டிமை எக்ஸாமின் பண்ணுறோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா இப்போ அவங்களோட பாடியில் அந்த அசைலண்ட்டோட டிஎன்ஏ இருக்கலாம், அதே மாதிரி இவங்களோட டிஎன்ஏ அந்த அசைலண்ட்டோட பாடியில் இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நகைக்கண்ணில் அவனோட அந்த அசைலண்ட்டோட டிஷ்யூஸ், அதாவது தோல், அதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணி நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். அதுக்கப்புறம் அந்த பிறப்புறுப்பை சுற்றி அந்த அசைலண்ட்டோட முடிகள் இருக்கலாம், அந்த அவரோட பிறப்புறுப்பு சுற்றி இருக்கிற முடிகள் அங்கே இருக்கலாம். இதெல்லாம் நம்ம சேகரித்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். டிஎன்ஏல கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 100% அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதுலேயே வந்து ஒருத்தரா இல்லை எத்தனை பேரெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்த ஆமாம், அதில் செஞ்சுருக்காங்க, எத்தனை டிஎன்ஏ டிரெக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இருக்குது. ஓகே. ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னா என்ன வெப்பன் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணாங்கன்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு விதமான வெப்பனும் ஒவ்வொரு விதமான காயங்களை உண்டு பண்ணோம். அந்த காயங்களோட தன்மையை வச்சு எந்த விதமான வெப்பன் இதை உண்டு பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியும். எந்த காயம் முதல்ல உடம்புல பட்டுது, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அதாவது அதனோட ஆர்டர் கூட சொல்ல முடியும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலையில் அடித்து கொள்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, தலையில் ஒருத்தர் கத்தியால் வெட்டுறாரு, இன்னொருத்தர் கட்டையால் அடிக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரே ஆளை 2 பேர் அடிக்கிறாங்க. முதல்ல ஒருத்தர் கத்தியில் வெட்டிடுறாரு, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கட்டையால் அடிக்கிறாருன்னா அந்த முதல் காயம் வந்து முழுமையாக இருக்கும். அடுத்த காயம் இருக்கு இல்லையா, ரெண்டாவதாக அது மேலே ஏற்படுற காயத்தோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். எதனாலன்னா முதல் ஏற்பட்ட காயம் வந்து சில காயங்களை, அது ரெண்டாவது ஏற்படுற இம்பேக்டோட சில காயங்களை தடுத்துரும் ஏற்பட விடாமல். அதை வச்சு நாங்கள் எந்த காயம் முதல்ல வந்தது, எது ரெண்டாவது வந்ததுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஓகே. அதே மாதிரி அந்த அசைலண்ட், அதாவது தாக்குனாங்க இல்லையா, அந்த தாக்குதல் செஞ்சவங்களோட பொசிஷன் அந்த விக்டிமை பொறுத்து எப்படி இருந்துச்சு தாக்கும்போது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடலாம். சில விஷயங்கள் குறிப்பாக இந்த ஃபாரன்சிக் பற்றி கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்குது சார். என்னென்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இது நீங்கள் ஒரு சட்டம் சார்ந்த மருத்துவர்ன்றனால இந்த கேள்வியை கேட்குறேன். ஒரு இரத்தத்தினுடைய ஒரு துளி கீழே இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தது, அது ஆணா பெண்ணா, அந்த இரத்தத்தினுடைய வகை என்ன, எந்த மாதிரியான வெப்பனில் தாக்குனனால இந்த ரத்தம் வெளியே வந்திருக்கு, அது எந்த விதத்தில் வந்திருக்கு, இப்படின்னு பல விஷயங்களை ஒரே ஒரு டிராப் ரத்தத்தை வச்சு கண்டுபிடிக்க அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமா? அது எந்த வெப்பனால தாக்குனாங்கன்ற அளவுக்கு சொல்ல முடியாது. அந்த அசைலண்ட் எந்த பொசிஷனில் இருந்திருப்பாரு, எவ்வளோ ஃபோர்ஸ் அவர் மேலே ஆக்ட் ஆகிருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியும். எந்த பொசிஷனில் அந்த பிளட்டு தெரிச்சிருக்கும், இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். அந்த ஆங்கிள் அதெல்லாம் வச்சு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு சொல்ல முடியும். அது வழக்கமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குரூப்பிங், டைப்பிங், டிஎன்ஏ அதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட், அது அந்த மாதிரி நிறைய டெஸ்ட். டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் கன்க்ளூசிவ். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. அதுதான் 100% பெட்டர் டிஎன்ஏ டெஸ்ட்டு. அதில் சப்ஜெக்ட் பண்ணால் எல்லா ஆன்சரும் கிடைச்சிடும். இப்போது ஏதாவது ஒரு தப்பு அப்படின்னா தப்பிக்க முடியாது, எல்லா விதத்துலையும் அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அது வந்து அந்த எவிடன்ஸ் இல்லாமல் யாராலையும் தப்பு பண்ணவே முடியாது. அந்த எவிடன்ஸ் மறைக்கப்படலாம் இல்லை அழிக்கப்படலாமே தவிர எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது. இப்போ அட்டாப்சிக்கு முன்னாடி வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குமா மென்டலி? மென்டலி மீன்ஸ் அந்த கேஸை பற்றின நாலேஜ் நமக்கு தேவைப்படும். அந்த கேஸ் ஃபுல்லாக படிப்போம். அந்த கேஸ் நாங்கள் எப்பவுமே வந்து எங்களோட டீச்சிங் என்னென்னா யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்றது தான் எங்கள் ப்ரொஃபஸர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டீச்சிங். போலீஸாக இருந்தாலும் சரி, யார் இப்போ அந்த அட்டெண்டர் சைட்லேருந்து குற்றவாளி யார் சொன்னாலும் அதை நம்ப முடியாது. யாரை நம்ம 100% நம்பலன்னா அந்த பாடியை மட்டும்தான் நீங்கள் 100% நம்பணும். ஏன்னா த பாடி இஸ் த ஒன்லி எவிடன்ஸ் தட் டசன்ட் லை. அது மட்டும்தான் பொய்யே சொல்லாது. ஈவன் நமக்கு வேணால் அது கரெக்டாக இன்டர்பிரட் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது கண்டிப்பாக உண்மையாக சொல்லிடும். ஸோ இது வந்து உங்களோட யார் சொல்லி கொடுத்தது? எங்கள் ப்ரொஃபஸர் டாக்டர் சாந்தகுமார்னு சொல்லிட்டு என்னோட ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நேர்மையாக இருந்தோம்னா சரியாக இருக்கும் அப்படின்றது தான். ஒரு கேஸ் பேஸ்டாக ஒரு பாடியை வந்து நீங்கள் வந்து அட்டாப்சி பண்ணுறீங்கன்னா இது மூலமாக என்ன தகவல்களை எல்லாம் வந்து நம்ம எடுக்க முடியும்? இறப்பிற்கான உண்மையான மருத்துவ காரணம் கண்டறியும் பொருட்டு தான் நம்ம அந்த பிரேத கூராய்வு பண்ணுறோம். கூடவே அவர் எப்போ இறந்து எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், எப்போ இறந்துருக்கலாம் தோராயமாக, அதுக்கு அந்த நேரத்தை தோராயமாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் உடம்புல எந்தெந்த மாதிரியான காயங்கள்லாம் இருக்குது, அந்த காயங்களை ஏற்படுத்தின
கருவிகள் என்னென்ன காயம் எதெல்லாம் அந்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், எத்தனை விதமான கருவிகள் அவர் உடம்புல இருக்க காயங்களை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி நம்ம அதில் கண்டுபிடிக்க முடியும். அந்த காயங்கள் இப்போ நான் ஒரு 2-3 விதமான கருவிகள் வந்து காயங்கள் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு மனிதன் வந்து 2-3 விதமான கருவி யூஸ் பண்ணி ஒருத்தரை கொண்டிருக்க முடியாது. இப்போ ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்றது அது ஒரு ஃபியூரியஸ் சுச்சுவேஷன், ஒரு பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் யாருமே வந்து ரொம்ப யோசித்து 2-3 கருவியை வச்சு ஹேண்டில் பண்ணி தானா அந்த மாதிரி நிதானமாக யோசிச்சு பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கருவியும் ஹேண்டில் பண்ணவங்க யார், எந்த பக்கம் அவங்க எந்த இடது கை பழக்கம் உடையவங்களா இல்லை வலது கை பழக்கம் உடையவங்களான்றதை கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் அவங்க எந்த பொசிஷனில் நின்று அந்த நபரை தாக்கியிருக்கலாம், அந்த எல்லாத்தையுமே நம்ம பிரேதக்கூறு ஆய்வுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ப்ளஸ் அந்த காயங்கள் ஒன்றும் எவ்வளோ நாள் அவர் இறக்கிறதுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னாடி இல்லை எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி இந்த காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த காயம் அப்படின்றது வந்து எதன் அடிப்படையில் சொல்றீங்க சார்? இப்போ வந்து இறப்புக்கு முன்னாடி ஒரு காயம் நடந்திருக்கு, இறந்ததுக்கு அப்புறம் ஒரு காயம் இருக்கு அப்படின்னா இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க? அதாவது இறப்பிற்கு முன்னாடி ஏற்பட்ட காயம்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, உயிரோடு இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து நமக்கு எந்த அடிப்பட்டாலும் எந்த காயம் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யறதுக்கான ஒரு வேலையை அது செய்யும். ஓகே, அந்த சரி செய்யறதுக்கான வேலை செய்யும்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு விதமாக நம்ம உடம்பு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த அதை வந்து நம்ம டிஷ்யூ ப்ராசஸிங் மூலமாக மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா அந்த ஹிஸ்டோபெத்தாலஜிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதை பண்ணோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ அதாவது அந்த சேஞ்சஸ் வச்சு தான் அந்த நம்ம உடம்பு வந்து அந்த காயத்துக்கு எவ்வளோ அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. இப்போ 2 நாள் அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த காயம் ஏற்பட்டு 2 நாள் ஆகியிருக்கலாம். இல்லை அது 1/2 hour கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் அந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியுது அப்படின்னா அது காயம் ஏற்பட்டு 1/2 hour அவர் இறந்துருக்காரு. இந்த மாறுதல்கள் எதுவுமே இறப்பிற்கு அப்புறம் ஏற்பட்ட காயங்களில் பார்க்க முடியாது. அதனால் அது இறப்பிற்கு அப்புறம் ஏற்பட்ட காயம். ஸோ இறப்புக்கு அப்புறம் ஒரு வெட்டுக்காயம் விழுகுதுன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆமாம், அதில் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கூட எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே, ஏன்னா உடம்பு வந்து உயிரோட இல்லை இல்லையா, அதுக்கு எதிராக வினை செய்கிறதுக்கு. அதனால் அது நார்மலாக வெட்டு மட்டும்தான் இருக்கும். அதில் நம்ம உடம்பு செஞ்ச கவுண்டர் ஆக்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகே, சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. Hotstar Specials உப்பு புளி காரம் now streaming on Disney Plus Hotstar.